ஹலோ கைஸ், இன்னைக்கு மார்னிங் தெனை அரிசியில் பொங்கல் பண்ணலான்னு பாசிப்பருப்பும் தெனையரிசியும் ஊற வச்சுட்டேன். சாம்பார் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டீ குடிச்சிக்கலான்னு லெமன் டீ குடிச்சிட்டு சாம்பார் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னைக்கு முருங்கைக்காய் சாம்பார் தான் வச்சுருந்தேன். மேரேஜ்க்கு முன்னாடி சாம்பார்னாலே அலர்ஜி தான், ஆனால் இப்போது சாம்பார் தான் ரொம்ப கம்ஃபர்டான ரெசிபியாக மாறிடுச்சு. வரகு இல்லை தெனை அரிசியில் பொங்கல் வைக்கும்போது 1 டம்ளர் அரிசிக்கு 4 இல்லை 5 டம்ளர் தண்ணி வச்சா கரெக்டாக இருக்கும். பொங்கல் வச்சுட்டு கடைசியாக தாளித்து கொட்டுறதுக்கு பதிலாக ஸ்டார்டிங்லேயே மிளகு சீரகம்லாம் போட்டு தாளிச்சிட்டு அரிசி பருப்பு போட்டு விசில் வச்சா இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மதியம் சாம்பார், சாதம், அப்பளம் வச்சு லஞ்சையும் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. உருளிக்கு ஸ்டாண்ட் ரெடி பண்ணலான்னு சிமெண்ட்டில் ட்ரை பண்ணேன். ஆக்சுவலாக அது உருளி கிடையாது, என்கிட்ட யூஸ் பண்ணாமல் இருந்த ஒரு மண் பாத்திரம் தான். ரிசல்ட் எப்படி வரும்னு தெரியலை. நான் ஒரு ஆர்வக்கோளாறு. சிமெண்ட்டில் செட் பண்ணி வச்சுட்டு கை வச்சு நோண்டிகிட்டே இருப்பேன். ஆனால் இந்த தடவை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக செட் பண்ணி வச்சதும் தூக்கி தனியாக வச்சுட்டேன். ரிசல்ட் நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.